ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பேக்கரி ஸ்டைலில் சூப்பர் சாஃப்டான பஞ்சு மாதிரி டீ கேக் வீட்டிலே பண்ணலாங்க. இதுக்கு கேக் ஜெல் சேர்க்க தேவையில்லை, பால் பவுடர் தேவையில்லைங்க. வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்ப சூப்பராக பண்ணலாம். நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுங்க. இந்த மாதிரி சாஃப்டான பஞ்சு மாதிரி கேக் நீங்களும் பண்ணலாம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஜல்லடை வச்சுக்கோங்க. மைதா 1 கப், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது நல்லா ஜலிச்சிக்கலாம். இது ஜலிச்சதுக்கப்புறமா ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க. நம்ம சேர்த்துருக்கிற பேக்கிங் பவுடர், சோடா, உப்பு எல்லாமே மாவோட நல்லா சேரணுங்க. அதனால் இந்த விஸ்கு வச்சு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக முட்டை 4 எடுத்துக்கோங்க. இதில் முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் இல்லைன்னா 3 மணி நேரம் முன்னக்கூட்டியே வெளியில் எடுத்து வச்சுருங்க. கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இது ஒரு முக்கியமான டிப்ஸுங்க. இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த முட்டையை பீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இது கண்டிப்பாக ட்ரையாக தான் இருக்கணும், ஈரமாக இருக்கக்கூடாது. பவுல் ஈரமாக இருந்துச்சுன்னா நல்லா அதை தொடச்சிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இதில் முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை வெள்ளைக்கரு தனியாக, மஞ்சக்கரு தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 4 முட்டையுமே வெள்ளைக்கரு தனியாக, மஞ்சக்கரு தனியாக பிரித்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லோ ஸ்பீடில் இருந்து ஆரம்பித்து அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஹை ஸ்பீடு வரைக்கும் வச்சு நம்ம பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஒரே டைரெக்ஷனில் இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. முட்டையோட வெள்ளைக்கரு பார்த்திங்கன்னா நல்லா நுரைச்சி பொங்கி வரும். அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணணும். அப்புறமா முட்டையை உடைக்கும் போது பார்த்திங்கன்னா பவுல் உள்ளே வச்சு உடைக்காதீங்க, பவுல் வெளியில் வச்சு உடைச்சிக்கோங்க. ஏன்னா முட்டையோட வெள்ளை ஓடு உள்ளே விழுந்துடக்கூடாது. அது சின்ன சின்ன தூள் மாதிரியும் விழுந்துட்டு அப்படின்னா கேக் சாப்பிடும்போது கண்டிப்பாக வாயில் கடிபடும். கேக் அப்புறம் நல்லா இருக்காது. அதனால் இந்த டிப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், முட்டையோட வெள்ளைக்கருவை நல்லா பீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா அப்படி துண்டாக விழணும். நல்லா மேக மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சீனி சேர்த்துக்கலாம். சீனி 1/2 கப். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணும்போது லோ ஸ்பீடில் வச்சு தான் பீட் பண்ணணும். அப்போ தான் இந்த சுகர் நல்லா கரைஞ்சி வரும். சீனியை ஒரேடியாக சேர்க்காம ஒரு 3-4 தடவையாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல லோ ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய கேக் ரெசிபிஸ் அப்லோடு பண்ணியிருக்கேங்க. அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ரீசெண்டாக கூட ஆரஞ்சு கேக் அப்லோடு பண்ணியிருக்கிறேன். இது பீட்டர் இல்லாமல், மைதா இல்லாமல் மிக்ஸி ஜாரில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணலாங்க. அந்த வீடியோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சீனி சேர்த்து நல்லா பீட் பண்ணியாச்சுங்க. இப்போ இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவுல் எடுத்து இப்படி கவுத்துனா கூட அதில் உள்ளது கீழே விழக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் கருவு இதில் சேர்த்துக்கலாம். இதை ஒன்று ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ரொம்ப ஓவராக பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் மிக்ஸ் ஆனால் போதும். இப்படி ஒன்று ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டீ கேக் பண்ணுறதுக்கு நார்மலாக விஸ்க் வச்சு பண்ணோன்னு வைங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கை ரொம்ப வலிக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஹேண்ட் மிக்சர் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இதே மாதிரி இல்லைன்னா ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் அடிக்கடி கேக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு தடவை அந்த ஓரங்கள் எல்லாத்தையும் நல்லா எடுத்து விட்டுட்டு இன்னொரு தடவை லைட்டாக ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக எண்ணெய் 1/4 கப் சேர்த்துக்கலாம். இது வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, இதை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் பீட் பண்ணக்கூடாது. அந்த எண்ணெய் ஜஸ்ட் அது மிக்ஸ் ஆனால் மட்டும் போதும். ஒரு 10 to 20 செகண்ட்ஸ்க்குள்ளே மட்டும் நீங்கள் பீட் பண்ணால் போதும், அவ்வளோதான். ரொம்ப நேரம் பீட் பண்ணக்கூடாது.
இப்போ இது நல்லா எடுத்து விட்டுட்டு ஓரங்களெல்லாம் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. பேட்டர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ அடுத்து வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம ஏற்கனவே மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் தான் மிக்ஸ் பண்ணணும். இதில் இன்னொரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, மாவு சேர்த்து கலக்கும்போது ரொம்ப ஓவராக பீட் பண்ணி கலக்கக்கூடாதுங்க. ரொம்ப ஜென்ட்லாக மெதுவாக தான் மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப ஓவராக அடித்து கலக்கிட்டீங்க அப்படின்னா கேக் வந்து சாஃப்டாக வராது. ரொம்ப ஸ்லோவாக மெதுவாக பண்ணிக்கோங்க. இது கூட பால் வந்து 1/4 கப், அதையும் மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மாவு பார்த்திங்கன்னா முட்டையோடு சேர்ந்து நல்லா கலக்கணுங்க. மாவாக வெளியில் தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியில் இருக்கிற கொஞ்சம் மாவும் கடைசியாக இருக்கிற கொஞ்சம் பாலும் சேர்த்து இதையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். பால் வந்து நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க நான் சேர்த்துருக்குறேன். மாவு நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ கடைசியாக வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், இது வந்து பைனாப்பிள் எசன்ஸ் 1/2 டீஸ்பூன், இதை சேர்த்து இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடலாம். டீ கேக்குக்கு வந்து பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்து பண்ணும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒருவேளை உங்ககிட்ட பைனாப்பிள் எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பேக் பண்ணுறதுக்கு ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். இதில் வந்து எண்ணெய் தடவிட்டு பட்டர் ஷீட் போட்டிருக்காங்க. இப்போ இதில் இந்த கேக் பேட்டர் ஊற்றிடலாம். கேக் பேட்டர் ஊற்றுனதுக்கப்புறமா இதை டேப் பண்ண வேண்டாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு குச்சை வச்சு அதில் உள்ள ஏர் பபிள்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து விட்டுறலாம். இந்த கேக்கை பேக் பண்ணுறதுக்கு அவனை 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஏற்கனவே நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ப்ரீஹீட் பண்ண அவனில் 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணிக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணுற அவன் கேக் பேனை பொறுத்து பேக் பண்ணுற டைம் வந்து ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன ஆகலாம். ஸோ 25 நிமிஷத்துலேயே செக் பண்ணி பாருங்கள். இந்த குச்சி வச்சு குத்தி பாருங்கள், அதில் மாவு ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா கூட ஒரு 5 நிமிஷம் வச்சு பேக் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த கேக் பேக் ஆகிறதுக்கு ஒரு 25 நிமிஷம் ஆயிடுச்சிங்க. கேக்கை வந்து அவனில் இருந்து வெளியில் எடுத்ததுக்கப்புறம் அதை நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா கேக் பேனில் இருந்து வெளியில் எடுங்க. இங்கே பாருங்கள் கேக் வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. பேக்கரி ஸ்டைல் டீ கேக் வீட்லேயே ரொம்ப சூப்பராக பண்ணியாச்சு. இந்த கேக் வாங்குறதுக்கு பேக்கரிக்கு தான் போகணுன்னு அவசியமே இல்லை. வீட்லேயே சூப்பர் சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கேக் பாருங்கள் பஞ்சு மாதிரி எவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருக்குன்னு. பேக்கரி ஸ்டைல் டீ கேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுங்க. இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான பஞ்சு மாதிரி சூப்பர் சாஃப்டான ஸ்பாஞ்சியான கேக் நீங்களும் வீட்டில் பண்ணலாம். இந்த டீ கேக் ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபி வேணும்னா ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.